மாகான முஹம்மதுன் அபா அஹதிம்மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வ ஹாத்தமன் நபியின் என்ற வசனத்திற்கு அகமதிகள் மற்றும் அகமதி அல்லாதவர்கள் தரும் பொருளை எடுத்து கூறி அதனை சுருக்கமாக விளக்கி கூறவும். சுருக்கமாக கூற வேண்டும் என்ற நிபந்தனை கடினமான ஒன்று. அது எளிதான விஷயமல்ல. ஏனென்றால் நீங்கள் விஷயங்களை புரிய வேண்டுமென்றால் முதலில் இதன் எல்லா அம்சங்களையும் விளக்கி கூற வேண்டும். அகமதிகளுக்கும் அகமதி அல்லாதவர்களுக்கும் இடையே இருந்து வரும் அடிப்படையான கருத்து வேறுபாடாக இது இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. ஏன் கூறப்படுகிறது என்பதை நான் புரிய வைக்க வேண்டும். எனது பார்வையில் உண்மையிலேயே ஹாத்தமுன் நபியின் என்ற வசனம் தொடர்பாக எங்களுக்கும் ஏனைய ஆலிம்களுக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எல்லா வகையான நபித்துவத்தின் வாசலும் நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டது என்று இந்த வசனத்திற்கு இவர்கள் பொருள் கூறுகின்றார்கள். அவ்வாறிருந்தும் இவரிடம் மசீஹ் வருவாரா வரமாட்டாரா என்று கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வருவார் என்று கூறுவார்கள். அவரை மறுத்தால் காஃபிராகி விடுவீர்கள் என்றும் கூறுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் நபியாக இருப்பாரா அல்லது அவரது நபித்துவம் வானத்திலே எஞ்சியிருக்குமா என்று கேட்டால் எவ்வித விதிவிலக்குமின்றி சுன்னி மற்றும் ஷியா பிரிவுகளை சார்ந்த எல்லா ஆலிம்களும் அவர் அல்லாஹ்வின் நபியாக இருப்பார், அவர் நபியாக இருப்பதை யார் மறுப்பாரோ அவர் இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் சென்று விடுவார் என்று அதற்கு பதில் கூறுவார்கள். சரியாகத்தான் கூறுகின்றார்கள். நாங்களும் மசீஹே அல்லாஹ்வின் நபி என்றே கூறுகின்றோம். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் நபி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதை அவரிடம் நாங்கள் கூறும்போது அவர்களை மசீஹ் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நபியாக ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்று அவர்கள் நம்மிடம் கேட்கின்றனர். வரக்கூடியவரை அல்லாஹ்வின் நபியாக அவர் இருப்பார் என்று இவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பிறகு என்ன கருத்து வேறுபாடு இருக்கின்றது? ஹாத்தமுன் நபியின் என்ற வசனம் இருந்தும் கூட எவ்வித விதிவிலக்குமின்றி இந்த எல்லா ஆலிம்களும் இப்போது வரை அவரிடம் வராத, ஆனால் அதே சமயத்தில் நாளையோ நாளை மறுநாளோ எப்போதோ ஒரு நாள் வர இருக்கும் அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை அல்லாஹ்வின் நபியாக அவர்கள் இருப்பார்கள் என்று கூறுகின்றார்கள். பிறகு நமக்கிடையே என்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது? அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உம்மத்தை சார்ந்த எவருக்கும் நபி என்ற பட்டம் வழங்கப்பட மாட்டாது என்பது எங்கள் கொள்கையாகும். புதிதாக ஒருவர் நபியாக முடியாது. எனவே பழைய நபி வருவார் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். சிறிதளவு சிந்தித்தாலும் கூட இதில் பெரும் முரண்பாடு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதில் எவ்வித உண்மையும் இல்லை என்பதையும் புரிய முடியும். இதற்கு ஒரு காரணம்தான் இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும் சிறப்பு என்று அதனை கூறலாம். அதாவது எத்தகைய நபி நம்மிடம் வந்துள்ளார் என்றால் அவருக்கு பிறகு நிரந்தரமாக நபித்துவத்தின் தேவை முடிவுக்கு வந்துவிட்டது. இவ்வாறு அவர்கள் நம்புவதாக இருந்தால் பிறகு அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் தேவை இருப்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். நபித்துவத்தின் தேவை இருக்கின்றது என்று நாங்களும் கூறுகின்றோம், அவர்களும் அதைத்தான் சொல்கின்றார்கள். எனவே நபி வருவாரா வரமாட்டாரா என்பதில் கருத்து வேறுபாடே இல்லை. இந்த உம்மத்தை சார்ந்த ஒருவரை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரின் உம்மத்திலிருந்து கடனாக பெற்று ஒருவரை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இதில் மட்டும்தான் நமக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. நான் மீண்டும் கூறுகின்றேன், நீங்கள் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள். எல்லோரும் ஒரு நபியின் தேவையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர் யார் என்பதில்தான் விவாதம் செய்யப்படுகிறது. அவர் முஹம்மதிய உம்மத்தில் பிறப்பார் என்றும் அவருக்கு நபி என்ற பட்டம் கிடைக்கும் என்றும் நாங்கள் கூறுகின்றோம். முஹம்மதிய உம்மத்தில் இனி எந்த ஒரு நபியையும் எந்த ஒரு தாயும் பெற்றெடுக்க முடியாது. எனவே அல்லாஹ்வே இந்த விஷயத்தில் நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நபியின் வருகையின் தேவை இருந்தாலும் புதிதாக ஒருவர் நபியாக முடியாது. இதற்காக இறைவன் ஒரு பழைய நபியை உயர்த்தி வைத்திருக்கின்றான்.
அந்த நபியார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரின் உம்மத்தை சார்ந்த நபி. அவரை பற்றி திருக்குரான் रसूलन इला बनी इसराइल இஸ்ரவேல் சந்ததிகளுக்காக அனுப்பப்பட்ட தூதர் என்று கூறுகிறது. இப்போது அவரின் மசீஹ் இறங்கி வந்தாலும் கூட, பழைய நபி வந்தாலும் புதிய நபி வந்தாலும் நபித்துவத்தின் விஷயம் பிறகும் எஞ்சி இருக்கத்தான் செய்யும். முகமதிய உம்மத்தில் நபி பிறப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் கண்ணியத்திற்கு எதிரானதல்ல. தேவை இருந்தும் வீட்டில் உள்ளவர்களால் அதை நிறைவு செய்ய முடியாமல் போகும்போது வெளியிலிருந்து கடனாக ஒருவரை கேட்டு வாங்குவது முகமதிய உம்மத்தை இழிவுபடுத்தும் செயலாகும். அடுத்த விஷயத்தை நான் கூறும்போது இன்னும் நீங்கள் வியப்பில் ஆழ்ந்து விடுவீர்கள். பழைய மசீஹ் இறங்குவார் என்று அவர்கள் கூறுகின்றனர். காரணம், நபியின் தேவை உள்ளது. தேவையில்லாமல் ஒரு நபியை இறைவன் வெறுமனே வைத்திருக்கின்றான் என்றால் அது அவனது அறிவுக்கு எதிரான விஷயம். தேவை இருந்தால்தான் நபி வருவார். பழைய நபி இறங்கினால் நீங்கள் ரசூலுன் இலா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்ட தூதர் என்ற வசனத்தை அவரிடம் காட்டும்போது அவர் அதற்கு என்ன பதில் கூறுவார்? முதலில் எனது நபித்துவம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதாக இருந்தது, இப்போது எனது நபித்துவத்தின் வட்டம் விரிவடைந்து விட்டது என்று கூறுவார். பிறகு புதிய நபித்துவம் தானே, இது புதிய நபித்துவமா இல்லையா? முதலில் அவரிடம் இருந்த நபித்துவம் எங்கு சென்று விட்டது? முதலாவது நபித்துவம் இஸ்ரவேல் சந்ததிகளுக்காக மட்டுமிருந்த குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட நபித்துவமாகும். அவருக்கு புதிய நபித்துவம் வழங்கப்படாத வரை அவர் முகமதிய உம்மத்தில் வருவதற்கு தடை இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் தோன்றிய நபிமார்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் தோன்றிய நபிமார்களுக்கு இடையிலும் அவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்கும்போது அடிப்படையான இந்த விஷயத்தை நாம் கூறுகின்றோம். அதாவது முழு மனித இனத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்ட ஒரே நபி, தனி சிறப்பு பெற்ற நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இதற்கு முன்னர் முழு மனித இனத்தையும் கண்காணிக்கின்ற பணி எவருக்கும் வழங்கப்படவில்லை. இது எந்த அளவு உறுதியான விஷயமாக இருக்கின்றது என்றால், காழ்ப்புணர்வுள்ள மௌலவிமார்களுக்கு கூட இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது. இதுவே சரியான விஷயமாகும். ஈசாவும் அதே தகுதியுடைய நபியாக இருந்தார் என்றால், இஸ்ரவேல் சந்ததிகளுக்காக மட்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட நபியாக இருந்த ஒருவர் எவ்வாறு முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உலகளாவிய நபித்துவத்தில் பங்குதாரராக ஆனார்? அந்த புரட்சி எப்போது நிகழ்ந்தது? வெளியிலிருந்து வருபவர்தான் பங்குதாரராக ஆகுகின்றார். மகன் தனது தந்தையின் சொத்திற்கு வாரிசு என்றே அழைக்கப்படுவார், அதன் பங்குதாரராக ஆக மாட்டார். நபித்துவத்தில் இன்னொருவரை இணையாக கொண்டு வந்து ஷிர்க் ஃபின் நுபுவத், நுபுவத்தில் ஷிர்க் வைத்து விட்டதாக எங்களை பார்த்து கூறுகின்ற இவர்கள் நபித்துவத்தில் இணை வைக்கின்ற முதல் தரத்தில் உள்ள முஸ்லிக்குகளாக இருக்கின்றார்கள். பிறகு மேலும் பாருங்கள், அல்லாஹ்வின் நபியாக ஈசாவின் மீது விண்ணில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய குர்ஆன் இறக்கப்பட்டதா? அவர்களுக்கு வேறொரு போதனையான இஞ்சில் வழங்கப்பட்டிருந்தது என்று குர்ஆன் கூறும்போது, மேலும் அதை செயல்படுத்துவது அவர்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கும் போது, பைபிளில் ஒரு புள்ளியை கூட அதிகமாக்கவோ குறைக்கவோ நான் வரவில்லை என்று அவர் வாதம் செய்திருக்கும் போது, இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாக இருக்கும்போது அவருக்கு எவ்வகையிலான நபித்துவம் வழங்கப்படும்? அவருக்கு குர்ஆன் வழங்கப்படும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் நபி அல்லாத ஒருவரிடமிருந்து அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் மீது குர்ஆன் இறக்கப்படும் என்ற கொள்கையை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். குர்ஆன் இறக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு குர்ஆன் தொடர்பாக என்ன தெரியும்? அவருக்கு பைபிள் தான் தெரியும். அவரது முந்தைய வாழ்க்கையில் சைகையாக கூட குர்ஆன் தொடர்பாக அவர்களுக்கு எதுவும் கூறப்படவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய அதே குர்ஆன் தான் இப்போதும் இருக்கின்றது. ஆனால் எதுவரை மசீஹின் மீது நேரடியாக இறைவன் குர்ஆனை இறக்க மாட்டானோ அதுவரை குர்ஆனின் போதனை தொடர்பாக அவருக்கு எதுவும் தெரியாது. இவ்வாறு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தில் முழுமையான பங்குதாரராக ஆகிவிடுகின்றார்கள். அவர்கள் மீது மீண்டும் திருக்குர்ஆன் இறக்கப்படும். அவரது அரசாட்சி இஸ்ரவேல் சந்ததிகள் வரையில் ஓர் குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதாக இருந்தாலும்
இப்போது மீண்டும் வரும்போது அவர்கள் முழு உலகிற்கும் கண்காணிப்பாளராக ஆகிவிடுவார். पुराना नबी नहीं, அந்த வகையில் இந்த நபி பழைய நபி அல்ல, இவர் புதிய நபி ஆவார். नबी जो इस உலகம் பார்க்க இருக்கின்ற இறுதி நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்க மாட்டார்கள். மாறாக இந்த புதிய நபிதான் அவர்களின் இடத்தில் இருப்பார்கள். எனவே சொல் அளவிலுள்ள கருத்து வேறுபாடு அல்ல, ஆழமாக சிந்தித்தால் ज्यादा இந்த விஷயம் மேலும் நமக்கு தெளிவு பெறுவதற்கு அடிப்படையான விஷயமாக இருக்கின்றது. கொள்கை அளவில் நமக்கிடையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வருவதை அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வேறொரு சமுதாயத்திலிருந்து வர முடியாது. இது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் உம்மத்தாகும். எந்த சீர்திருத்தவாதி பிறந்தாலும் அவர் இந்த உம்மத்திலிருந்தான் வருவார். எந்த அருளை பெற்றாலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்தான் அருளை பெறுவார். திருக்குரானை அவரிடமிருந்தான் கற்றுக்கொள்வார். இந்த வகையில் கட்டுப்படுதலில் அவர் முன்னேறி செல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் அடிமையாக அவர்கள் செய்த அதே பணியை செய்வார். இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். அந்த பணி என்ன பணி? முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை முழு உலகிலும் அவர் வெற்றி பெற வைப்பார். இதுதான் எங்களுடைய கொள்கையாகும். இப்போது நான் ஹாத்தமுன் நபியின் என்பதன் பக்கம் வருகின்றேன். எதில் நமக்கிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது? எத்தனை ஒரு நபி வந்துள்ளார் என்றால் அவர்கள் தமக்கு முன்னுள்ள எல்லா நபிமார்களையும் ஹத்தம் செய்து விட்டார்கள், அவர்களை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, நபித்துவத்தின் விதையே அகற்றி விட்டார்கள் என்பதே ஹாத்தமன் நபியின் என்ற வசனத்திற்கு அவர்கள் பொருள் கொடுக்கும்போது கூறுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களையும் அவர்கள் ஹத்தம் செய்து விட்டார்கள், முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா? பௌதீக ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் அவர்கள் எதை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள்? இந்த இரண்டு பொருள்களே இருக்க முடியும். பௌதீக ரீதியில், அதாவது உடலளவில் எல்லா நபிமார்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் ஏற்கனவே எல்லா நபிமார்களும் இறந்து விட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். உடல் அளவில் எவ்வித விதிவிலக்குமின்றி எல்லா நபிமார்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களது காலத்தில் எந்த நபியும் உயிருடன் இல்லை. அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக, அவர்கள் தாம் நபி என்று வாதம் செய்வதற்கு முன்னதாக எல்லா நபிமார்களும் மரணமடைந்து விட்டனர். இதை நாங்கள் கூறுகின்றோம். மௌலவிமார்கள் எங்கள் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். இல்லை இல்லை, நீங்கள் கூறுவது தவறு. ஒரு நபி உயிருடன் இருக்கின்றார். அவர்களின் கூற்றுக்கேற்ப அவர் உயிருடன் இருந்தார், உயிருடன் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர்களின் கூற்றுக்கேற்ப இப்போது யார் யாரை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்? அவர்களின் கூற்றுக்கேற்ப அந்த நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 570 வருடம் முன்னதாக பிறந்தார். அவரது வயது 570ஆக இருக்கும்போது அவர் வானத்தில் அமர்ந்தவாறு பார்க்கின்றார். அவருக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவருக்கு முன்னால் அது இளைஞராக ஆகின்றது. தனது நபித்துவத்தின் காலகட்டத்தை நிறைவு செய்துவிட்டு இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று விடுகிறது. அவரின் கூற்றுக்கேற்ப இப்போது யார் யாரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள்? யார் யார் முடிவுக்கு வந்ததை பார்த்திருக்கின்றார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிந்து போனதை கண்டார்கள். நவுது பில்லாஹ் மின் ஜாலிக். இவ்வாறு கூறுவதிலிருந்தும் நாங்கள் அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் முதலில் இருப்பவனாகவும் இருக்கின்றேன், இறுதியிலும் நானே இருக்கின்றேன். இவர்களது நம்பிக்கைக்கேற்ப பார்க்கும்போது உடல் அளவிலும் மசீஹ்தான் முதலில் இருந்தார். மரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போதும் இறுதியாக அவர்தான் மரணிப்பார். இவ்வாறு ஹாத்தமன் நபியின் என்பதில் எதுவுமே எஞ்சியிருக்கவில்லை. அடுத்த விஷயம் அருள் தொடர்பானதாகும். திருக்குரான் இறக்கப்படுவதற்கு முன்பே எல்லா நபிமார்கள் மூலமும் நீடித்திருந்த அருள்கள் முடிவுக்கு வந்துவிட்டன.
எல்லா நபிமார்களும் தமது அருளின் காலத்தை முடித்துவிட்டு உலகிலிருந்து சென்று விட்டனர். மசீஹ் ஒருவர் மட்டுமே எஞ்சியிருந்தார். அவரது அருள்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை என்று இவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, மாறாக அவரது முந்தைய வாழ்வில் அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்த அந்த அருள்களை இறைவனிடமிருந்து நேரடியாக அவர் பெற்றுக்கொண்டார். இவ்வாறு அருள்களை பெறுவதில் அவர் மிகைத்து நிற்கின்றார் என்று இவர்கள் கூறுகின்றனர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது மரணத்திற்கு பிறகும் அவரது உம்மத்தை உயிர்ப்பிக்கின்ற அடிப்படையான பணியையும் மசீஹ் தான் செய்வார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத் மரணித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மூச்சு விடுகின்ற ஆற்றல் கூட எஞ்சியிருக்கவில்லை. அவர்களை உயிர் பெற செய்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உம்மத்தை சார்ந்த மசீஹ் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு யாருடைய அருள் நீடித்திருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உடல் அளவிலும் எவரையும் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அவர்களது அருள்களையும் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. நாங்கள் ஹத்தமுன் நுபுவத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பது இவர்களது வாதமாகும். இவர்கள் கூறுவது முற்றிலும் தவறு. நான் ஆலிம்களிடம் பலமுறை கூறிவிட்டேன். நீங்கள் கூறுகின்ற அதே பொருளிலும் கூட நாங்கள் தரும் பொருள்தான் மிகவும் உயர்வானதாக இருக்கின்றது. நீங்கள் தரும் பொருளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், நீங்கள் தான் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹத்தம், அதாவது முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற பொருளைத்தான் நீங்களும் கூறுகின்றீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பௌதீக ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் எதையும் முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்பதை நான் ஏற்கனவே நிரூபித்து விட்டேன். அஹ்மதிய ஜமாத் இந்த இரண்டு விஷயங்களின் அடிப்படையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தம் என்று ஏற்றுக்கொள்கின்றது. திருக்குரானில் ஹாத்தமுன் நுபுவத் என்று எழுதப்படவில்லை, ஹாத்தமன் நபீன் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்நபீன், அதாவது எத்தனை நபிமார்கள் இருந்தனரோ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனைவரையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக மரணமடைந்து விட்டார்கள். எனவே எந்த நபியும் உடல் அளவிலும் கூட அவர்களை கடந்து செல்ல முடியாது என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆன்மீக அருள்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் மட்டுமே நீடித்திருக்கின்றது. தனக்கு பிறகு 30 சீடர்களை விட்டு செல்கின்ற நட்பேறு கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆன்மீக ரீதியாக பெரும் தியாகங்களை செய்த நபியாக அவர்கள் இருந்தாலும் வெற்றி பெறுவதை பொறுத்தவரை ஆற்றல் இல்லாத மனிதராக அவர் தென்படுகிறார். அல்லாஹ் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு படிப்படியாக அவர்களுக்கு வெற்றியை வழங்கினான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தமது வாழ்நாளிலேயே இந்த நட்பேறு கிடைத்தது. முழு அரபு நாட்டிலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தாமல் அவர்கள் கண்மூடவில்லை. வியக்கத்தக்க புரட்சி நிகழ்ந்தது. அரபின் எல்லைகளை தாண்டி ஈரானிய பேரரசு இஸ்லாத்தில் நுழைந்துவிட்ட காட்சியை அன்னாரது வாழ்நாளில் நம்மால் பார்க்க முடிந்தது. இத்தகைய நபியின் உம்மத்தை உயிர்ப்பிப்பதற்கு மசீஹை அழைக்க வேண்டியது இருந்தது. இவர்களது இந்த எண்ணம் வீணானதாகும். அஹ்மதியா ஜமாத் இதை மறுக்கின்றது. இதனை ஹாத்தமுன் நபியின் என்ற பதத்திற்கு எதிரானதாக கருதுகின்றது. இப்போது ஹாத்தம் என்ற சொல்லிற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். அரபு மக்களின் வழக்கத்தில் இன்றும் இருந்து வருகின்ற பொருளை முதலில் எடுத்து கூறுகின்றேன். ஹாத்தம் என்ற சொல்லை குர்ஆன் கண்டுபிடித்து கூறவில்லை. எல்லா அரேபியர்களும் அறிந்திருந்த ஒரு அரபு சொற்றொடரை அது பயன்படுத்தி இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட சிறந்தது என்ற பொருளில் ஹாத்தம் என்ற சொல்லை அரேபியர்கள் பயன்படுத்துகின்றனர். அதாவது அதற்கு மேலாக எதுவுமே இருப்பதில்லை, அந்தஸ்தின் அடிப்படையில் இறுதி, இதுதான் அதற்கு பொருள். புகழ்பெற்ற மருத்துவராகவும் மருத்துவர்களின் தந்தை என்று போற்றப்படுகின்ற அபு அலி சீனா அவர்களை குறித்து ஹாத்தமுல் அத்பா, மருத்துவர்களில் தலை சிறந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அரபு நாட்டின் கவுஞ்சரான முத்தநபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்தவர். அவரது கவிதை தொகுப்பில் அவரை குறித்து ஹாத்தமுஷ் ஷுஅரா அல் முத்தநப்பி, கவிஞர்களில் தலை சிறந்தவரான முத்தநப்பி என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் வாழ்ந்த இந்த காலத்தில் தில்லியில் மிகவும் கைதேர்ந்த சிறந்த மருத்துவரான ஹக்கீம் அஜ்மல் கான் அவர்கள் தொடர்பாக ஹாத்தமுல் ஹுக்கமா என்றோ ஹாத்தமுல் அத்பா என்றோ இது இரண்டில் ஒரு சொற்றொடர் அவர் தொடர்பாக எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது மருத்துவர்களில் சிறந்தவர் என்று அதற்கு பொருள்.
அரபு மக்கள் இந்த சொற்றொடரை எவ்வாறு பயன்படுத்தி வந்தனர்? சர்ச்சையில் இருந்து வருகின்ற இந்த வசனம் நீங்களாக அரபியர்கள் ஹாத்தம் என்ற சொல்லை காலத்தின் அடிப்படையில் இறுதி என்ற பொருளில் பயன்படுத்தி இருப்பதாக எங்குமே உங்களால் காண முடியாது. ஆனால் தகுதி மற்றும் அந்தஸ்தின் அடிப்படையில் இறுதி என்ற பொருளில் அந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். அதாவது அரேபியர்கள் ஒருவரை ஹாத்தமு ஷுஹரா என்று கூறினால் அதன் கருத்து அத்தகைய தனி சிறப்பு பெற்ற சிறந்த கவிஞர் எதிர்காலத்தில் ஒருபோதும் வர முடியாது என்பதாகும். அவரது மாணவர் வரலாம், அவருக்கு இணையாக இருப்பவர் நிச்சயமாக வர முடியாது, ஆசிரியரும் வர முடியாது. இந்த சான்றிதழ் தான் இனி செல்லுபடியாகும். ஹாத்தம், அதாவது அவரது முத்திரை தான் இனி நிலைத்து நிற்கும். அவருக்கு எதிரில் போட்டியாக எவர் வாதம் செய்தாலும் அவர் வீழ்ந்து விடுவார். எந்த கவிதைக்கு அவரது சாட்சி முத்திரை இருக்காதோ அந்த கவிதை பொருளற்றதாகும். எவரது சான்றிதழும் சாட்சி முத்திரையும் மட்டுமே இனி செல்லுபடியாகுமோ அவரே ஹாத்தம் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் இந்த அந்தஸ்தில் அதன் இறுதி எல்லையை அடைந்து விட்டார். ஹாத்தம் என்ற சொல்லுக்கு இனி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கும் ஒரு பொருளையும் அவர்களது நாவிலிருந்தே கேளுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நோக்கி அந்த ஹாத்தமுல் அவுலியாயி என்றும் இன்னொரு அறிவிப்பில் ஹாத்தமுல் அஸ்ஃபியாயி என்றும் கூறியதாக வருகிறது. அடுத்து கூறுவதை கேளுங்கள். கமா அன ஹாத்தமுல் அம்பியாயி, அலியே எவ்வாறு நான் நபிமார்களுக்கு ஹாத்தமாக இருக்கின்றேனோ அவ்வாறு நீங்கள் வலிமார்களுக்கு, அதாவது இறைநேசர்களுக்கு ஹாத்தமாக இருக்கின்றீர்கள். இப்போது ஹாத்தம் என்ற சொல்லுக்கு மௌலவி கொடுக்கின்ற பொருளை இங்கு பொருத்தி பாருங்கள். என்ன பொருள் இருக்கும்? கமா, எவ்வாறு என்று வந்துள்ளது. அலியே நான் எவ்வாறோ நீங்களும் அவ்வாறுதான் என்று இதற்கு பொருள். ஹாத்தம் என்ற சொல் இருவருக்கும் சமமாக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் நைமார்களில் காத்தமாக இருக்கின்றேன், நீர் இறைநேசர்களில் காத்தமாக இருக்கின்றீர். இதன் கருத்து என்னவென்றால், அலியே எவ்வாறு எனது வருகைக்கு பிறகு எல்லா வகையான நபித்துவத்தின் கொடையும் முடிவுக்கு வந்துவிட்டதோ அவ்வாறே உங்களுக்கு பிறகு இனி இறைநேசர்கள் எவருமே இஸ்லாத்தில் இருக்க முடியாது. இவர்கள் தருகின்ற பொருளின் அடிப்படையில் இவ்வாறுதான் பொருள் கொள்ள வேண்டியது வருகிறது. என்றாலும் பழைய நபி வரலாம் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். अला इन्ना औलिया अल्लाह है ला खौफुन अलैहिम वला हुम यहज़नून कदाब बेकार जाएगा. கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வின் நண்பர்கள் மீது எந்த அச்சமும் இருக்காது, அவர்கள் எதற்கும் வருந்தவும் மாட்டார்கள் என்ற குர்ஆனின் வாதம் தவறானதாக ஆகிவிடும். நவுதுபில்லா. ஏனென்றால் எவ்வாறு நான் இறுதி நபியாக இருக்கின்றேனோ அவ்வாறு இந்த உம்மத்தில் நீங்கள் இறுதி வழியாக இருக்கின்றீர்கள். இதற்கு பிறகு இந்த உம்மத்தில் எந்த ஒரு இறைநேசரும் பிறக்க முடியாது. இந்த மொழியாக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? ஒருபோதும் அல்ல. இந்த கருத்து பொய்யானதாகும். இரண்டு இடங்களிலும் சமமாகவும் சரியாகவும் பொருந்துகின்ற அத்தகைய ஒரு பொருளையே இதற்கு தர முடியும். ஹாத்தம் என்ற சொல் இந்த இரு இடங்களிலும் சரியாக பொருந்தும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும். அதாவது இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகின்றார் என்றால், எவ்வாறு நான் நபிமார்களுக்கெல்லாம் ஒரு சான்றாக திகழ்கின்றேனோ, எனது சான்று இல்லாமல் எந்த ஒரு நபியும் உண்மையான நபியாக ஆக முடியாது. நான் மெய்ப்பித்து சாட்சி கூறாத எவரது நபித்துவமும் உண்மையானதல்ல. இவ்வாறே அலியே எவரிடத்தில் உமக்கு எதிரான அடையாளங்கள் தென்படுகின்றதோ அவர் நான் வழியாக இருக்கின்றேன் என்று கூறினால் அவர் பொய் கூறுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற இந்த முக்கியமான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக நாங்கள் சூஃபிகளாவோம் என்று பொய்யாக வாதம் செய்கின்றவருடைய வேடம் கலைந்துவிடும். முல்தானில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரை கூறி நடனமாடக்கூடியவர்கள், முழக்கமிடக்கூடியவர்களின் நடைமுறை முற்றிலும் அவருடைய சுன்னத்திற்கு, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நடைமுறைக்கு மாற்றமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹாத்தமுல் அவுலியாவாக, இறைநேசர்களில் தலை சிறந்தவர் என்று கூறியுள்ளார். எனவே ஞானத்துடன் விஷயத்தை புரிந்து கொண்டால் பெரும் பலன் கிடைக்கும். இல்லை என்றால் கால் புணர்வுக்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் பிறகு எல்லா அருள்களும் கை நழுவி போய்விடும். இப்போது ஹாத்தம் என்ற சொல்லுக்கு வேறு என்ன பொருள் இருக்கிறது என்று பார்க்கும்போது இதற்கு மோதிரம் என்று பொருள் இருக்கின்றது. அதன் மேல் ஏதாவது எழுதப்பட்டிருக்கும். அதனை
எங்காவது அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்படும் போது அது சாட்சி முத்திரையாக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற கருத்து கூறப்பட்டுள்ளது. இது எத்தகைய மகத்தான வாதம் என்றால் இதற்கு இணையாக வேறு எந்த ஒரு நபியின் வாதத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. ஒருவர் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாட்சி முத்திரை இருந்தால்தான் அவர் நபியாக வர முடியும். அது அல்லாமல் எவருமே நபியாக இருக்க முடியாது. நான் பலமுறை பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு அறைகோல் விடுத்துள்ளேன். இன்று வரை எவரும் இதை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகில் உள்ள எல்லா நபிமார்களையும் உண்மைப்படுத்தியுள்ள ஒரு நபியை காட்டுங்கள். எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டால்தான் என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறியிருக்கின்ற ஒரே நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே ஆவார்கள். ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய மகத்துவமிக்க நபியாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மலக்குகள் மீதும் வேதங்கள் மீதும் எல்லா நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். இந்த எல்லாவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கட்டாயமாக வலியுறுத்தி அதை கூறியிருக்கின்றார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. நாங்கள் இறைவன்புறமிருந்து அனுப்பப்பட்டவர்களுக்கு இடையில் எந்த வேறுபாட்டையும் காட்டுவதில்லை என்று அவர்கள் வாதம் புரிகின்றனர். அவனால் அனுப்பப்பட்டவர்களுக்கு முன்னால் தலைகுனிந்து அவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஹாத்தமுன் நபியின் என்பதன் பொருளாகும். இந்த கருத்து தான் முழு உலகிலும் இஸ்லாத்தின் வெற்றியையும் திருக்குரானின் மேன்மையும் நிரூபித்து காட்டும். அது அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார் என்பதற்கு என்ன ஆதாரம் இவரிடம் இருக்கிறது? எல்லா காலங்களையும் பார்த்த யார் இருக்கின்றார்? முதலில் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது அல்லாமல் இஸ்லாத்தின் மேன்மை நிரூபிப்பதற்கு இவரிடம் என்ன ஆதாரம் இருக்கின்றது? ஆனால் நான் கூறுகின்ற பொருளுக்கேற்ப குர்ஆன் எல்லா வேதங்கள் மீதும் சிறப்பான ஒரு வேதமாக திகழும். ஏனென்றால் அது எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் மெய்ப்பித்து உண்மைப்படுத்துவதன் காரணமாக அவர்கள் எல்லா தூதர்களை விட சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஹாத்தமுன் நபியின் என்ற சொல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகிற்கும் நபியாக இருக்கின்றார்கள், அவர்களை தவிர வேறு எவரும் முழு உலகிற்கும் நபியாக இருப்பதாக வாதம் செய்ய முடியாது என்ற கருத்தை நாம் எடுத்து கூறுகின்றோம். இது அந்த சொல்லேயே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் பிற நபிமார்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேறு எந்த நபியையும் நீங்கள் உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா நபிமார்களையும் உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். மற்ற எல்லா நபிமார் நிலையும் இவ்வாறே இருக்கின்றது. அவர்கள் தங்களை உண்மையான நபி என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் மற்ற எந்த நபியையும் அவர்கள் உண்மைப்படுத்தவில்லை. மேலும் அவர்கள் எவரும் தம்மை உலகளாவிய நபி என்று கூறும் நட்பேற்றை பெறவும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு வாதம் செய்திருந்தால் அதற்காக முஸ்லிம்களுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டியது வரும் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள தொடர்பை முறித்து கொண்டு அவர்களுக்கு ஈசாவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். புத்த மதத்தை சார்ந்த ஒருவர் கிறிஸ்துவரானால் புத்தரை பின்பற்றுவதை கைவிட்டுவிட்டுத்தான் கிறிஸ்துவராக ஆக முடியும். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதனால் ஈசாவை கைவிட வேண்டியதில்லை. ஈசாவை கண்டிப்பாக பற்றி பிடிக்க வேண்டியது வரும். புத்தரையும் உண்மையாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். கிருஷ்ணர், ஜர்திஷ் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். சமுதாயங்களை ஒன்று சேர்க்கும் விஷயமாக இது இருக்கின்றது. ஹாத்தமுன் நபியின் எத்தகு மகத்தான வசனமாக இருக்கிறது என்றால், அதில் எத்தகைய ஆன்மீக கருத்துக்கள் ஒன்று சேர்ந்துள்ளதென்றால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்தித்து பார்த்தால் இந்த அளவு மகத்துவம் பொருந்திய வேறு எந்த ஒரு வசனமும் எந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை என்று நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு எதிரான கருத்தை உடையவர்கள்
சுயமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உலகளாவிய நபி என்பதை மறுக்கின்றார்கள் என்றுதான் அதற்கு பொருள். பிறகு ஹாத்தமுன் நபியின் என்ற வசனம் என்ன பொருளை தருகிறது, மேலும் எந்த சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். இந்த வசனத்தின் பொருள், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூல் அல்லாஹ் வ ஹாத்தமன் நபியின். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை போன்ற எந்த ஒரு ஆண்மகனுக்கும் தந்தை அல்ல என்பதாகும். பொதுவாக முகம்மது உங்களில் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் தந்தை அல்ல என்று இதற்கு மொழியாக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் நான் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. மிர் ரிஜாலிக்கும் என்றால் உங்களில் எத்தகைய ஆண்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தந்தையாக இருப்பதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பெருமையும் இல்லை. அவர்களுக்கு எந்த ஒரு மகனும் இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். நீங்கள் எந்த வகை சார்ந்த மக்களாக உள்ளீர்கள் என்றால் உங்களுக்கு தந்தையாக இருப்பது பெருமைக்கு தகுதியுடைய விஷயம் அல்ல, வெட்கப்பட வேண்டிய விஷயமாகும். இதில் எவ்வித கண்ணியமும் இல்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு தந்தையாக இருக்கின்றார்கள்? தூதர்களுக்கு தந்தையாக இருக்கின்றார்கள். ஹாத்தம் என்பதன் ஒரு பொருள் தந்தை என்பதாகும். இந்த பொருள் மீது எங்களுக்கு முழுமையான உறுதி இருக்கின்றது. ஏனென்றால் இதில் ஆழமான ஞானம் இருக்கின்றது. அல் வலது சிர்ருல் அபி, மகன் தனது தந்தையின் இரகசியத்தை தன்னகத்தே கொண்டுள்ளார் என்பது அரபியின் சொற்றொடராகும். அந்த காலத்தில் ஜீன்ஸ், அதாவது மரபணுக்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் காலத்தில் இந்த வாதமானது வெளிப்படையில் எந்த விஞ்ஞான உண்மையையும் அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. ஆனால் மகன் தனது தந்தையின் பண்புகளால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்றார். அது அந்த விஞ்ஞான உண்மையை இன்றைய காலம் நமக்கு திறந்து காட்டியிருக்கின்றது. ஒரு தூதர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மகனாக இல்லாமல் இருந்தால் அவர் தூதரே அல்ல. என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தந்தையாவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஹாத்தம் என்ற இந்த சொல்லின் மூலம் ஒவ்வொரு உண்மையான நபியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிபலிப்பை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். அது தென்படவில்லை என்றால் அந்த நபர் பொய்யராவார். எவ்வளவு மகத்தான பொருள் தரப்பட்டிருக்கின்றது. இதற்கு நேர் மாற்றமாக ஏனைய எல்லா நபிமார்களின் அருள்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு தனது அருளை வழங்குவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்று பொருள் கொள்வதை விட மிக பெரும் அறியாமை வேறு எதுவுமே இருக்க முடியாது. எத்தகைய அறியாமை என்றால் திருக்குர்ஆன் இதனை பகிரங்கமாக பொய்ப்படுத்துகிறது. எனவே பௌதீகமாகவும் ஆன்மீகமாகவும் எல்லா நபிமார்களின் அருள்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்பதையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே முழு உலகிற்கும் நபியாக திகழ்கின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாட்சி முத்திரை மூலமாக நபிமார்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார்கள். எவரது நடைமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கின்றதோ அவர் உண்மையான நபியாக ஒருபோதும் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக மகன் இருப்பாரா என்பது அடுத்த கேள்வியாகும். அல்லது அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தி விட்டார்களா? எல்லோது அருளையும் நிறுத்தி வைத்துவிட்டு தனது அருளையும் நிறுத்தி வைத்து விட்டார்கள் என்றால் பிறகு அவர்களுக்கு உலகில் என்னதான் கிடைத்தது? இதைவிட கீழ்த்தரத்தில் இருந்த பல பழைய நபிமார்கள் நமக்கு போதுமானவர்களாக இருந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களது அருள் நீடித்திருந்தது. ஆனால் திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எல்லா நபிமார்களின் அருள்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து தங்களது அருளை மட்டுமே நீடித்திருக்கும்படி செய்துள்ளார்கள் என்று தெளிவாக கூறுகிறது. அந்த அருட்கொடைகளில் எந்த குறையும் இல்லை. சூரா நிசாவில் இடம்பெற்றுள்ள வசனத்தை நான் படிக்கின்றேன். இதுதான் ஹாத்தமன் நபியின் தொடர்பாக இறுதியான தீர்ப்பை வழங்கக்கூடிய வசனமாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், وَمَنْ يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ. யார் அல்லாஹ்வையும் இந்த தூதர் அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுவாரோ உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், இவர்கள்தான் அல்லாஹ்வின் அருட்கொடை பெற்றவர்களாக இருப்பார்கள். என்ன அருட்கொடைகள்? மினன் நபியீன்,
இது திருக்குரானின் சொல்லாகும். அவர்கள் நபிமார்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். சித்தீக்கின் உண்மையாளர்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். சுஹதா ஷஹீதுகளை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். சாலிஹீன் நல்லடியார்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஹசுன உலாய்க்க ரஃபீகா. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் அடிமையாக இருப்பவர்களுக்கு இந்த அருட்கொடைகள் எல்லாம் கிடைக்கும். இவர்களே சிறந்த நண்பர்களாகவும் இருப்பார்கள். எனவே இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே இந்த அருள்கள் நீடித்திருக்கின்றன. நீங்கள் அவருடைய தோழமையை தேடுபவர்களாக இருந்தால் அவருடைய உம்மத்தில் இனி நபிமார்களும் சித்தீக்குகளும் ஷஹீதுகளும் சாலிஹீன்களும் அன்னாரை பின்பற்றுவதன் மூலமாக பிறக்க இருக்கின்றார்கள். அவருடைய தோழமையை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே ஹாத்தமன் நபியின் என்பதற்கு எல்லா நபிமார்களுடைய அருளையும் முடிக்கக்கூடியவர் என்று பொருள் கொள்வது முற்றிலும் தவறானதாகும். திருக்குரானுக்கு மாற்றமானதாகும். ஏனென்றால் திருக்குரானுடைய வாதம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் அடிமையாக இருப்பவரின் மூலமாக கண்டிப்பாக அருள்கள் நீடிக்கின்றது. அவர்கள் நபிமார்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள், மாறாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவர்களில் நபிமார்களும் இருப்பார்கள், ஷஹீதுகளும் இருப்பார்கள், நல்லடியார்களும் இருப்பார்கள், உண்மையாளர்களும் இருப்பார்கள். எனவே இந்த பொருளை கொடுப்பதன் மூலமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்மான உணர்வு கொண்ட அனைவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள்கள் நீடித்திருக்கிறது. இதுதான் திருக்குரானுடைய வாதமாகும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே தேவை ஏற்படும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமைகளிலிருந்து அல்லாஹ் நபித்துவத்தினுடைய இந்த அருளை நிச்சயமாக வழங்குவான். அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தின் வட்டத்திற்குள்ளே தோன்றுவார்கள், அவருடைய அடிமையாகவே தோன்றுவார்கள். இது எங்களுடைய கொள்கையாகும். இது நவுசுபில்லா மின் ஜாலிக், ரசூலை இழிவுபடுத்தக்கூடிய கொள்கை என்று நீங்கள் கூறுவதாக இருந்தால் பிறகு நீங்கள் உங்களுடைய கொள்கையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அது என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் உள்ள அனைவருமே தோல்வி அடைந்து விட்டனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிமையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். அவருக்கு மீண்டும் திருக்குரான் இறங்க வேண்டும். இவ்வாறு இறுதி நபியாக அவர்தான் இருப்பார். ஹாத்தமன் நபியினாகவும் அவர்தான் இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். இந்த கொள்கையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஹாத்தமன் நபியின் என்ற வசனத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த பொருள்தான் எப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தையும் அன்னாருடைய சிறப்பையும் உயர்த்தக்கூடிய பொருளாக இருக்க முடியும்.